ஸ்டாலின் இவருக்கு ஆஃபர் பண்ணது 6 சீட்டு தான். 6 சீட்டு. ராஜ்யசபாலாம் கிடையாதுன்ட்டார். 6 சீட்டு. அதுக்கு மேலே வந்து அந்த 6 சீட்டில் இப்போ இவருக்கு சின்னம் இல்லை. அதனால நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே நிற்கணும் அப்படிங்கிறது தான் இவருக்கு சொல்லப்பட்டது. உதயசூரியனில் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் சின்ன கட்சிலாம் அது மாதிரி நிற்கும். வேல்முருகன் மாதிரியா புதிய தமிழகம் மாதிரி கட்சிலாம் அந்த மாதிரி செய்யும். இவர் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கட்சி. இவர் வந்து ரொம்ப இத்தனை வருஷம் மாம்பழத்தில் நின்றுட்டு இப்போ வந்து உதயசூரியன்னா அது இவருக்கு பெரிய அவமானம். அவருடைய பெருமைக்கு அது பெரிய இழுக்கு அது. அதனால் அவர் வேறு வழி இல்லாமல் திரும்பி வந்துட்டாங்க. எங்களால் வந்து ஐயாக்கா நாங்கள் எப்படியாவது நான் திருமாவை நான் என்ன பண்ண முடியும் தெரியல. நான் அஷூரன்ஸ் கொடுக்கல. ஆனால் 6 சீட்டு கொடுக்கலாம். ஆனால் உதயசூரியன் நில்லுங்க. இது கூட நான் திருமாட்ட கன்வின்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப சொல்லிட்டாங்க. ஆனால் திருமாவோ ஒத்துக்கவே இல்லை. இந்த எந்த செட்டில்மெண்ட்டையும் திரும்ப ஒத்துக்கல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விசிகவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே ஒரு கதை நின்றுருக்காங்க. அது பெருசாக ஏற்கனவே 2011 2 பேரும் ஒரே கூட்டணியிலேருந்து சரியான தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியும். ராமதாஸ் வந்து அதெல்லாம் நாடக கதல் சும்மா தலித்துகள் வந்து வன்னிய பெண்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறதும் ஏமாத்துறதும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அது எப்படி ஒட்டவே ஒட்டாது.